அழகிய ஒரு காலை வேளையில் சுறுசுறுப்பான ஒரு சின்ன எறும்பு தனது பிரம்மாண்டமான கனவைத் தொடங்கியது. அது ஒரு பெரிய புற்றை கட்ட வேண்டும் என்று விரும்பியது. இது சாதாரண வேலை அல்ல, ஆனால் எறும்பு துணிந்தது. அது தனது சிறிய வேலைக்கான இடத்தை தேர்ந்தெடுத்தது. மண் துகள்கள் மற்றும் சிறு கற்களை சேகரித்தது. தனது பணியை தொடங்கியது. அதன் சிறிய கைகளால் ஒரு சிறு துகளை நகர்த்தி கொண்டு வந்தது. ஆனால் அது ஒரு சிறிய மண் மேட்டை அமைத்த அடுத்த கணமே எதிர்பாராத ஒன்று நடந்தது. திடீரென பலமாக வீசிய காற்று புற்றின் கட்டுமான அடித்தளத்தை அழித்தது. எறும்பு மிக சிரமப்பட்டு சேர்த்திருந்த மண் துகள்கள் அனைத்தும் சிதறி காற்றில் பறந்தன. சோர்வடைந்த எறும்பு சற்று நேரம் நின்று பார்த்தது. ஐயோ, என் முதல் முயற்சி வீணா போய்விட்டதே என்று மனதுக்குள் நினைத்தது. முதல் அடியின் தோல்வியால் எறும்பு மனம் தளரவில்லை. அதன் சிறிய மூளையில் ஒரு எண்ணம் ஓடியது. தோல்வி என்பது மீண்டும் ஒரு முயற்சி செய்வதற்கான ஆரம்பம் மட்டுமே. அது மீண்டும் புற்றை கட்டத் தொடங்கியது. இந்த முறை அது இன்னும் கனமான மண் துகள்களை மட்டும் தேர்ந்தெடுத்தது. அவற்றை சுவரில் இறுக்கமாக ஒட்டி அமைத்தது. சிறிது நேரம் வேலை செய்த பின்னர் அதன் புதிய முயற்சி ஒரு சிறிய மேடாக உருவானது. ஆனால் இந்த முறை வேறு ஒரு சவால் வந்தது. ஒரு பெரிய மனித பாதம் அருகில் வந்தது. அந்த காலின் ஒரு சிறு விரல் நுனி அதன் சிறிய கட்டுமானத்தின் மேல் தெரியாமல் பட்டுவிட்டது. அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் கட்டியிருந்த புற்றின் ஒரு பகுதி உடைந்து சரிந்தது. எறும்புக்கு கவலை அதிகமானது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டிய கட்டிடம் முழுமையாக உடைந்து விடுமா? அது உடனே மழைக்கு முன்னால் முடிந்தவரை புற்றின் உச்சி பகுதியை சரி செய்ய விரைந்தது. அது பெரிய இலைத்துண்டுகளை ஒரு குடையைப் போல புற்றின் மேல் பகுதிக்கு பயன்படுத்த போராடியது. அதிர்ஷ்டவசமாக அது பெரிய மழையாக மாறவில்லை. அந்த ஒற்றை மழைத்துளி மட்டுமே விழுந்தது. ஆனாலும் புற்றின் ஒரு பகுதிக்கு உள்ளே சிறிது நீர் கசிந்தது. ஆனால் இப்போது எறும்பு வேறு ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டது. தண்ணீர் கசிந்தால் புற்றின் உள்ளே இருந்த கட்டுமானத்தின் உறுதி குறைந்து தொடங்கியது. இருப்பினும் எறும்பு இந்த சவாலை எதிர்கொள்ள தீர்மானமளித்தது. அது உடனடியாக புற்றின் மிக ஆழமான பகுதிக்கு சென்று அங்கிருந்த இறுக்கமான மண்ணை எடுத்து வந்து கசிந்த இடத்தை அடைக்கத் தொடங்கியது. எறும்பின் தொடர் முயற்சி, விடாமுயற்சி மற்றும் புதிய உத்திகள் இறுதியாக பலனளித்தது. சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு புற்றின் அனைத்து பகுதிகளும் உறுதியாக பாதுகாப்பாகவும் இருந்தன. எறும்பு தனது புற்றை வெற்றிகரமாக கட்டி முடித்தது. சவால்கள், தோல்விகள் மற்றும் இடையூறுகள் வந்த போதிலும் அது ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் முயற்சித்தது. அதன் உறுதியும் தோல்வியைக் கண்டு பயப்படாமல் கற்றுக்கொள்ளும் திறனும் அதற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக காரணமாக அமைந்தது.